பெண்களுக்கு சம உரிமை, மதுவை அறவே ஒழிப்போம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9914779955. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 3/3/2025 மாசி மாதம் 19ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். பயணம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு அனுகூலத்தை தரும். திடீர் பண வரவு யோகத்தை பெற்றுத்தரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய நாள். அசையாம சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அனுகூலம். புதிய முதலீடுகள் வரவேற்கத்தக்க அமைப்பு. தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நாள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலமான அமைப்பு. தொழில் ரீதியாக ஏற்றமும் உத்தியோக ரீதியான அனுகூலமும் மனதில் தெம்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். புதிய முதலீடுகள் தைரியமாக செய்யக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் யோகம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியான பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு. பெற்றோர் பெரியோருடைய வாக்கை மீறாமல் இருப்பது சந்தோஷத்திற்கும் அனுகூலத்துக்கும் ஏற்படுத்தி தரும். அசையாம பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வெளியிடத்திலோ உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ வியாபாரத்திலோ சந்திராஷ்டிரம் தொந்தரவு பண்ணுவதில்லை. குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பமோ சங்கடங்களோ பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் ஏற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படும். துணை அல்லது துணைவியாருக்கு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். உறவு முறையில் நம்பிக்கை சந்தோஷம் அனுகூலம் காணப்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அதி அற்புதமும் நம்பிக்கை தரும். புதிய முயற்சிகளில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
பிள்ளைகள் விஷயத்தில் இருபடியாக இருந்த சிக்கல் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், தன்னம்பிக்கை ஏற்படும். உறவு முறையில் இருந்த சிக்கல் தீர்வது, சமூக விதத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் சமுதாயத்தில் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வாகன அமைப்பில் அனுகூலமும் சந்தோஷமும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்றம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் சிக்கல் தீர்வது, ஏற்றமும் சந்தோஷமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது புதிய முயற்சியாக காணப்படும். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் சிறிது கவனம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்ப அமைப்பு அனுகூலமான சூழ்நிலையும். ஆவேசமற்ற வாக்குவாதத்தை தவிர்த்து கொண்டால் எல்லாமே இனிமையும் சந்தோஷத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.